ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே பெண்கள் செய்யக்கூடிய ஒரு பேக்கிங் ஒர்க்கு வீடியோ தான் நேற்று பார்த்துருப்பீங்க. அது பேக் பண்ணதுக்கப்புறவு அட்டையில் என்ன மாதிரி நம்ம அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், இது ஃபுல்லாகவே டாய்ஸும் சாக்லேட்டும் வச்சு பேக் பண்ணக்கூடிய பேக்கிங் ஒர்க்கு ஐடியா, கைத்தொழில். வீட்டில் இருந்தே பெண்கள் குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு பேக்கிங் ஒர்க்கு. பாருங்கள், ஒரு அட்டையில் பார்த்தீங்கன்னா 10 பாக்கெட் வருங்க. ஒவ்வொரு அட்டையிலையும் 10 பாக்கெட் இந்த மாதிரி வரும். ஒரு அட்டை நீங்கள் கடையில் சேல் பண்ணக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ். கடைக்காரங்க ஒரு பாக்கெட் 10 ருபீஸ் வச்சு 10 பாக்கெட்டை 100 ருபீஸ்க்கு அவங்க சேல் பண்ணுவாங்க. கடைக்காரங்களுக்கு அவங்களோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் இந்த ஒரு அட்டையை விற்றா கிடைக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 15 to 20 ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் டாய்ஸ் கிடச்சிதுன்னா நமக்கு 20 ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும். மேக்ஸிமம் கண்டிப்பாக நமக்கு ஒரு 15 ருபீஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த அட்டையில் இந்த மாதிரி தான் டாய்ஸ் நம்ம வாங்கிட்டு வரணும். கண்ணாடி அட்டை இருக்குதுல்ல, இந்த அட்டை. அதில் பார்த்திங்கன்னா 20 பீசஸ் கிளாஸஸ் இருக்குது அந்த அட்டையில். அப்போ அது என்ன ரேட்டு நீங்கள் கொடுத்து வாங்கிட்டு வருவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் கொடுத்து ஒரு அட்டை டாய்ஸ் வாங்கிட்டு வருவீங்க. அதில் 20 டாய்ஸ் இருக்கும். 20 டாய்ஸ்னு என்னாச்சு, 20 டாய்ஸ் இருக்குதுங்களா, அந்த 20 டாய்ஸ் கூட நீங்கள் 5 கவர் வாங்குவீங்க. அந்த கவரில் ஒரு டாய்ஸு, இந்த ரெக்ஸ்லிங் கார்டு அதுவும் நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுருக்கணும். இந்த டூப்ளிகேட் நோட்டு அதுவும் நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுருக்கணும். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ரூபா சாக்லேட் என்ன வேணாலும் சரி, பூமரோ மற்றபடி எவ்வளோ ரூபா சாக்லேட் வருது அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்கள் மொத்தமாக பல்காக வாங்கி வச்சுருங்க. அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு ஒரு டாய்ஸு, ஒரு ரெக்ஸ்லிங் கார்டு, ஒரு சாக்லேட்டு ப்ளஸ் இந்த டூப்ளிகேட் நோட்டு வச்சு இந்த 5 கவரில் பேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது பாருங்கள். ஸ்பின்னரு, துப்பாக்கியும் கன்று வச்சு டாய்ஸு. இப்போ சீசனுக்கு சீசன் டாய்ஸோட இது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த தடவை இப்போ இந்த டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது சேம் இதே டாய்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடாது. இது வாட்ச் மாடல், டூப்ளிகேட் வாட்சும் இந்த மாதிரி சாக்லேட் இதெல்லாம் வச்சு நம்ம பேக் பண்ணியிருக்கோம். பியானோ மாடல், இது கிராச்சிங் கார்டு. கிராச்சிங் பண்ணிங்கன்னா இதில் டிசைன்ஸ் வரும். பசங்க நல்லா விளையாடுறதுக்கு சூப்பராக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக வாங்குவாங்க. இது பார்த்திங்கன்னா எலி. இந்த எலியோட வாழை பிடிச்சி நம்ம அசைச்சோன்னா அது நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கு பசங்களுக்கு. இது வேறு மாதிரி பேக்கிங். இது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாபிகல் பேக்கிங் அது ரேட் காஸ்ட்லி. இது பாருங்கள், செஸ்ஸு. அந்த செஸ்ஸில் உள்ள காயின் எல்லாமே சேர்த்தே நமக்கு பல்காக நம்ம எடுக்கும்போது டாய்ஸ் நமக்கு கொஞ்சம் ரேட் கம்மியில் கிடைக்கும். நீங்கள் நிறைய இடங்களில் விசாரித்து நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு டாய்ஸும் வாங்கணும். நீங்கள் இது பாம்பு மாடல் டாய்ஸு. அதே மாதிரி தான் எல்லா கார்டு, சாக்லேட் அந்த மாதிரி டூப்ளிகேட் நோட்லாம் வச்சு நம்ம பேக் பண்ணியிருக்கோம். இது பேராஷூட்டு. இப்போ பேராஷூட் மாடல், இந்த மாடல் டாய்ஸ் மேலேருந்து பறக்க விட்டால் பசங்க நல்ல விருப்பமாக இது கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க. இது தனியாகவே நிறைய கடைகளில் 10 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. நம்ம இந்த டாய்ஸோடு சேர்த்து இந்த சாக்லேட்டு, இந்த ரெக்ஸ்லிங் கார்டு இதெல்லாம் போட்டு எடுத்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக கடைக்காரங்களுக்கு ஈஸியாகவே டக்குன்னு சேல் ஆயிரும். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தடக்கு நம்ம எந்த டாய்ஸ்லாம் வாங்கியிருக்கோமோ நெக்ஸ்ட் டைம் சேம் அந்த டாய்ஸை நீங்கள் வாங்கக்கூடாது. வித்தியாசமாக கடைக்காரங்க எதிர்பார்ப்பாங்க. இது பாருங்கள், ஸ்கேட்டிங் மாடலில் உள்ள டாய்ஸ் வச்சு போட்டிருக்கோம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டங்கள்லாம் இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கே பசங்களுக்கு நிறைய தேவைப்படுது. விளையாடுற பொருளும் ப்ளஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு
டக்குன்னு இது வந்து வித்தியாசமாக ரெடி பண்ணியிருக்கிறத மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக சேல் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நெயில், அதுக்கு நெயில் ஒட்டக்கூடிய கம்மு அதெல்லாம் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் மாடல், கடிகாரம் மாடல் இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ பேக் பண்ணியிருக்கோம். என்னென்ன டாய்ஸ்லாம் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து இதே டாய்ஸ் இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். இப்போது ஒரு அட்டைக்கு 10 பேக்கிங் வச்சு நம்ம சேல் பண்ணுறது 75, கடைக்காரங்க விற்கிறது 100 ருபீஸ்க்கு சேல் பண்ணுவாங்க, நமக்கு 15 ருபீஸ். இப்போ நான் அது வந்து எப்படி அது நான் கேல்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு டாய்ஸ் வந்து ஒரு அட்டையாக நீங்கள் வாங்கும்போது அதில் 20 டாய்ஸ், இப்போ நம்ம வந்து வாட்சுன்னு எடுத்துக்கிட்டோங்களேன், வாட்ச் வந்து 20 வாட்ச் இருக்கும். அதில் 20 வாட்ச்சு ஒரு அட்டையில் கொடுத்துருப்பாங்க. 20 வாட்ச்சு ஒரு அட்டையில் நம்ம வந்து 80 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வருவோம். 80 ரூபா. நீங்கள் பல்காக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் 80 ருபீஸ் கொடுத்து 20 டாய்ஸ் வாங்கிட்டு வரும்போது அதை வந்து நீங்கள் வந்து 2 அட்டையாக போட்டுடலாம். 20 டாய்ஸ்னும் போது 2 அட்டை நீங்கள் வந்து போட்டுருவீங்க. அந்த 2 அட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 75 வச்சு நீங்கள் வெளியே விற்றீங்கன்னா 75 + 75 150 ருபீஸ்க்கு நீங்கள் சேல் பண்ணிடுவீங்க. 150 ருபீஸ்க்கு சேல் பண்ணிடுவீங்க. நீங்கள் 2 அட்டைக்கும் சேர்த்து 20 ரூபாய்க்கு சாக்லேட் போட்டிருப்பீங்க. 20 ரூபாய்க்கு சாக்லேட்டு. அப்புறம் வந்து நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா மீதி 10 ரூபாய்க்கு தான் ஸ்டாப்லர் பின்னு, அந்த கவரு, அட்டை இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 10 ரூபா. உங்களுக்கு 2 அட்டை விற்கும்போது உங்களுக்கு 40 ரூபா பல்காக கிடச்சிருது. கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு அட்டை வந்து இந்த ஒரு அட்டை டாய்ஸ், இந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் 80 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வரீங்க. அதில் 20 அந்த கிளாஸ் இருக்குது. அதை நீங்கள் 2 அட்டையாக வந்து ரெடி பண்ணுறீங்க. 2 அட்டையாக ரெடி பண்ணி வெளியே நீங்கள் சேல் பண்ணும்போது 150 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து கடைக்காரங்களுக்கு வந்து சேல் பண்ணிடுறீங்க. அந்த 150 ருபீஸ்க்கு சேல் பண்ணக்கூடியதுக்கு நம்ம அட்டை, ஸ்டாப்லரு, கவரு இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு 10 ருபீஸும் 20 ருபீஸ்க்கு சாக்லேட் போட்டிருக்கோம். ஏன்னா 1 ரூபா சாக்லேட் போட்டிருக்கோம்ல, அதுக்கும் சேர்த்து நான் போட்டு கணக்கு கால்குலேஷன் பண்ணி மொத்தம் நம்ம 30 ருபீஸ்க்கு டாய்ஸு 80 ருபீஸ், இது ஒரு 30 ருபீஸ், அப்போ 110 ருபீஸ்க்கு நம்ம வந்து அதில் செலவு பண்ணியிருக்கோம். செலவு பண்ணதுக்கு அதுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 40 ரூபா, 40 ருபீஸ் கிடைக்கும். அப்போ 2 அட்டை, ஒரு அட்டைக்கு மேலே உங்களுக்கு கன்ஃபார்மாக 20 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா டாய்ஸுமே நீங்கள் பல்காக எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இந்த ரேட்டு கம்மியாக, இதோட ரேட்டு கம்மியிலையும் நிறைய டாய்ஸ் வந்து கிடைக்கும். கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் நிறைய இடங்களில் வந்து விசாரித்து எடுத்து, கோயம்புத்தூரில், மதுரையில் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ஒரே இடத்துலையும் நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. சென்னையில், பாரிஸில், வண்ணாரப்பேட்டையில் அப்படி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கன்னு நீங்கள் ஒரே ஏரியாவிலேருந்து வாங்கினீங்கன்னா நம்ம ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் கொண்டுட்டு போகும்போது நம்ம வெளி கடைகளில் வந்து மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு தடக்கையும் நம்ம ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து நம்ம வேறு டிஃப்ரெண்ட் டாய்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கும் கடைக்காரங்க நம்ம டிஃப்ரெண்ட்டாக அட்டையை கொண்டு போகும்போது உங்கள்கிட்ட வாங்குவாங்க. யாருமே நம்ம வந்து இந்த மாதிரி டக்குன்னு யோசித்து பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமான ஐடியாவில் பேக் பண்ணி நீங்கள் பக்கத்தில் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் இருந்தே பெண்கள் வந்து குழந்தைகளையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்து பேக்கிங் பண்ணக்கூடிய ஒரு பேக்கிங் ஒர்க் ஐடியா தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது நான் இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா பீரியட்லேருந்தே நான் வந்து இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் மேரேஜ் ஸ்டார்ட் பண்ண நேரத்துலேருந்தே ஒவ்வொரு பிஸ்னஸாக நான் பண்ணினேன். இப்போ கரண்டில் நான் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் இந்த பேக்கிங் ஒர்க்கில் இந்த சாக்லேட் போட்டு இந்த டாய்ஸ் போட்டு பண்ணக்கூடிய ஒர்க்கு. இதை நீங்களும் வீட்டில் இருந்து ஏதாவது பெண்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐடியாவில் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வீட்டில் இருந்தே உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கடைக்காரங்களுக்கும் ஒரு அட்டைக்கு மேலே 25 ருபீஸ் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த கடைக்காரங்க உங்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 70 ருபீஸ்க்கு கூட கொடுங்க. உங்களோட ப்ராஃபிட்டை கம்மி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கிற மாதிரி 30 ருபீஸ் கிடைக்கிற மாதிரி, அப்புறம் கொஞ்சம் நாள் போக 75 சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு 25 கிடைக்கிற மாதிரி, அப்புறம் இந்த டாய்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது கண்டிப்பாக அவங்க வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அதை 75 நீங்கள் அப்புறம் சேல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் இருந்தே ஏதாவது பேக்கிங் ஒர்க் பண்ணணும் நினைக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லான வீடியோ.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரியே அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய டிஃப்ரெண்ட்டான பேக்கிங் ஒர்க் ஐடியாஸ் வந்து நான் போடுறேன். ஏன்னா நிறைய ஒர்க்கு நான் வந்து இந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கேன். அதில் என்ன ப்ராஃபிட்டு கூடுதல் குறைவு எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், see you, take care.